எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு இருக்கீங்க? எங்களுடைய பனை மரத்துக்காக நாங்க திருவிழா வைக்கிறோம். பனை மரம் வந்து எங்களை குலதெய்வம் மாதிரி, அதை வச்சுதான் நாங்க வாழ்வாதாரமே எங்களுக்கு அதான். அதை தான் வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணிருக்கு. கேரளா, வட மாநிலம் எல்லா இடத்துலயும் வந்து கல்லுக்கு அனுமதி உண்டு. இங்க வந்து கலப்பட காரணம் வச்சு கல்லை வந்து தடை பண்ணிட்டாங்க தமிழக அரசு. மீதி அரசாங்கம்லாம் வந்து கல்லை வந்து கடையாவும் தெருவா விற்கவும் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒயின் ஷாப்பு, டாஸ்மார்க்கு, மது கம்பெனி வச்சுக்கின்னு எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்குறாங்க. இதனால நாங்க வந்து போராட்டமும் இந்த மாதிரி சில எங்க பனை மரத்தை படையில போட்டு திருவிழாவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? எங்க வாழ்வாதாரத்துக்கோசம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, காவல்துறை எங்களை பிடிச்சி பொய் வழக்கு போட்டு கள்ள சாராய வழக்கு போட்டு எங்களை வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க 20 நாள். இப்போ வந்து நாங்க அவங்க மேல வழக்கு போட்டிருக்கோம். 130 வழக்கு அவங்க மேல போட்டிருக்காங்க. காவல்துறை ஆய்வாளர் மேல போட்டிருக்கான், துணை ஆய்வாளர் மேல போட்டிருக்கான் ஹைகோர்ட்ல போட்டு. அதனால வந்து பொய் வழக்கு போடாம கல்லு வழக்கு போட்டா ரிமாண்ட் கிடையாது. இங்க மரத்தடியில எழுதினே போயிருந்தாங்க. நாங்க போய் கோர்ட்ல 1500 ரூபா ஃபைன் கட்டுறோம். கல்லுக்கான வழக்கே அதான். ஆனா வந்து தமிழக அரசு கல்லு வந்து அனுமதி கொடுக்காம இருக்காங்க ஒண்ணுமா. இதுக்காக நாங்க இது மாதிரி திருவிழாவும் மாநாடும் போராட்டமும் நிறைய இது போன்ற காட்சிகளை நிறைய நடத்திருக்கோம். ஆனா இருந்தும் தமிழக அரசு வந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. கல் விடுதலை எங்களுக்கு வேணும். கல் எமது உணவு, கல் எமது உரிமை. இதுக்குதான் போராடிக்கிறோம். இதுக்காக தான் இந்த திருவிழா, மாநாடு, போராட்டம் அனைத்தும் நாங்கள் செய்யறது. கல் 6 மாசம் இருக்கும். மீதி நாளில் நுங்கு, பனம்பழம், கெழுங்கு, இது மாதிரி கெழுங்கு மாவு 1000 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்கள் கெழுங்கு பனங்கெழுங்கு போடுறோம்ல, அதை புடிங்கி அவிச்சு மாவை அரைச்சி கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கிறான். கருப்பட்டி 1500 ரூபாய்க்கு விற்கிறான். இவ்வளவும் எங்களுடைய உழைப்பு தான். இதுக்கும் அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு கல்லுக்கு. இதுக்காக தான் இந்த போராட்டம், இந்த திருவிழா எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த படையில கல்லு படைப்பீங்களாண்ணா? கல்லு படைச்சு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமா கல்லு கொடுப்போம். அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ, கும்பல்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், யாராருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் வாங்கி சாப்பிடலாம். சரி, இப்ப கல்லு வந்து தடை தானே பண்ணிருக்காங்க. இப்ப இந்த டைம்ல நீங்க கல்லுல வந்து மருத்துவ குணம் உண்டுங்க. சுகருக்கு கல்லு குடிக்கணும், மஞ்சள் காமலைக்கு கல்லு குடிக்கணும். ஆமா சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் குடிச்சா, கல்லு குடிச்சா குணமாகும். மருத்துவம் தான் கல்லு. அது வந்து இயற்கையா வருது. நாங்களா வந்து ஏதோ செயற்கையா செய்யல. ஓகே, இயற்கையா மரத்துல இறக்குறது. கருப்பட்டியில எவ்வளவு நன்மைகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். கருப்பட்டி, பனவெல்லம், இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழகத்துல கல்லு வந்து தடை தானே? கல்லு தமிழகத்துல மட்டும் தான் தடை. ஆமா, தமிழகத்துல மட்டும் தான் தடை. இப்ப நீங்க படையில கேரளாவுல கல்லு விற்பனைக்கு தெருவா விக்கிறாங்க. ஆமா, இப்ப படையில விக்கிறாங்க. இப்ப படையல் போடும்போது கல்லு நீங்க படைக்க விடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி? நாங்க கும்பலா இருக்குல்ல, கல்லுக்காக நாங்க போராட்டி இருக்கோம். அதனால அவங்களால தடுக்க முடியாது. ஒரு ஆளா 2 ஆளா நிறைய பேர் போராடுறதுனால அது எதுவும் பண்ண முடியாது, வந்து கேட்க முடியாது. ஓகே ஓகே, புரியுதுங்களா? தமிழகத்துக்கு எங்களுடைய ஓட்டம் வேணும், இதையும் பார்க்கணும். ஓகே ஓகே, உங்களோட ஆதரவு வேணும், மக்களோட ஆதரவு வேணும். இப்ப உங்களோட போராட்டத்தினால எதுவும் பண்ண முடியாது அவங்களால. இப்ப எங்களை வந்து ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணா நாங்க மொத்த பேருமே வந்துருவோம். எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுங்க சொல்றோம். ஓகே ஓகே, யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுது புரியுது. ஒரு ஆளை பிடிக்கிறியா, மொத்த பேரும் பிடிச்சி போய் ஜெயில வை. முடிஞ்சது பாத்துக்கோங்க. ஆமா, என்னோட அக்கா புள்ள, எங்க மாமா, அவரு தாய் மாமா. நான் துபாயில இருக்கேன். நான் மரம் 16 வருஷம் ஆயிடுச்சு. எங்க மாமாவை கல்ல ஏறிட்டு இருந்தோம். 15 வருஷமா நான் இருந்தேன். இப்ப என் பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைங்களே இருக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து பேப்பரிகேஷன் பெட்டர் ஆயிட்டாரு. ஏன்னா சிவில் இருக்குல்ல, சிவில் மாதிரி பேப்பரிகேஷன் பெட்டர் ஆயிட்டாரு அவரு. எதா இருந்தாலும் இப்ப என் பசங்க வந்து நல்லா இந்த பாரம்பரியத்தை விடல. படிச்சாலும் நான் படிக்கல, அதனால வந்து இப்ப வந்து பசங்க எல்லாம் நல்லா படிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் படிக்கிறாங்க, தொழிலும் விடல. இவரு எங்க அக்கா புள்ள. இப்ப எங்க ஊர்ல நானும் டீச்சருக்கு படிச்சிருக்காங்க, இன்ஜினியருக்கு படிச்சிருக்காங்க, போலீஸுக்கு படிச்சிருக்காங்க. போலீஸ் வேலைக்கு போவான். எங்க அத்தை பையன் ஒருத்தன் போலீஸ் வேலைக்கு போவான்.
ஆனா போயிட்டு வந்து மரம் ஏறுவான், கல்லு தான் இறக்கி வைக்கிறான். என் பையனும் அப்படிதான். இப்போ இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க. தடை வச்சிருக்காங்க. நீங்க ஓப்பனா கல்லு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறக்குறோம், நாங்களே கல்லு விடுதலை விக்கிறோம் வேணும்னா நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எங்க owner கல் வந்து விடுதலை. இப்ப சட்ட நாங்களே ஒழுங்குக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. சட்டத்துக்கு எதிரானதுன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இதான். எங்களுக்கு வாழ்வாதாரமே இதான். அது சட்டத்துக்கு எதிராக புறம்பா நாங்க நினைக்க முடியாது. உங்க வாழ்வாதாரம் இதுதான். ஆனாதான் தமிழக அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா கல்லுக்கு வந்து எதனால சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு சொல்லி கேட்டா, இல்ல எதனால சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு சொல்லி கேட்டா, அவங்க வந்து டாஸ்மாக் கடை வச்சுக்கிறாங்க, சரக்கு கம்பெனி வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் வேணும், அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். அதனால எங்களை முடக்க மாட்டாங்க அவங்க. புரியுங்களா? அவங்க மட்டும் அந்த கடையை வைக்கலனா, அவங்க அந்த கடையை வைக்கலனா இதுக்கான கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. கல் விடுதலை தான். அதனால நாங்க என்ன சொல்லிட்டேன், கல் விடுதலை மாநாடு நாங்களே ஜனவரி 21 வச்சிட்டோம். நீங்க வந்திருப்பீங்களே. சரி, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு நீங்க இறக்கி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸோ அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்களா? எங்க ஊர்ல வந்து கேஸ் போட மாட்டாங்க. ஆனா கலப்படம் பண்ற கல்ல போயிட்டு நாங்க அன்னியூர் சிவா அவர்கள் எம்எல்ஏ இப்ப இடத்த ஜெயிச்சார்ல, அவங்களுடைய சொந்தக்கார் ஒருத்தர் அத்தூர் திருக்கியில கலப்படம் பண்ணி வித்தாரு ஒரே ஆளு. நாங்க வந்து 20 லிட்டர் கல்லு தான் இருப்போம் ஒரு ஆளு. அதுக்கு மேல அந்த ஒரு ஆளாலையும் இறக்க முடியாது கல்லு. ஆனா அவர் ஒரே ஆளு 100 லிட்டர் கல்லு இறக்குனாரு. எப்படி இறக்குனாரு? பேஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு, பவுடர் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு, சர்க்கரை வச்சிருந்தாரு, 40 குடம் கல் வச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் போயிட்டு நாங்க வந்து அத்தூர் திருக்கில அடிச்சு உடைச்சிட்டு அவர் பானையை பார்த்தோன்னா நாங்க 50 பானை கட்டினா தான் எங்களுக்கு 20 லிட்டர் கல் வரும். அவர் வெறும் 14 பானையை கட்டி 40 குடம் கல் வச்சிருந்தாரு. ஒரு குடம் ஒன்று 40 லிட்டரு, 40 சொம்பு, அப்போ 20 லிட்டர் ஒரு குடம், 40 குடம் வச்சிருந்தாரு. அதை உடைச்சு கீழே ஊற்றிட்டு அந்த பவுட்ரு, கெமிக்கலு, கிருமி எல்லாத்தையும் அதை கொளுத்திட்டு காவல்துறைக்கு சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? ஏன் அவங்க வந்து அங்கே லஞ்சம் வாங்கினாங்க. லஞ்சம் வாங்கிறதுனால நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, திரும்பி வாங்க. நாங்கள் அவங்களுக்கு அங்கேருந்து போகும்போதே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் வேன் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, திரும்பி வாங்க. யாரு? காவல்துறை சொல்லுது. சரி, அந்த மருந்து கலக்குறாங்கன்னு சொல்றீங்களே ஐயா, அது என்ன மருந்து? அது போதை மருந்தா? இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு மருந்து தான். எங்க ஏரியாவில் அதெல்லாம் நாங்க செய்யறது இல்ல. ஓகே. நாங்க வந்து சுத்தமான கல்லு தான் கொடுக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியமான கல்லு தான் கொடுக்கணும். நாங்க இது பண்ணிட்டு எந்த ஊருனாலும் தட்டி கேட்கணும். நாங்க போய் தட்டி கேட்கறோம். அதை கேட்டதுனால அன்னியூர் சிவா என்ன பண்ணாரு, ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு, மறுநாளே 150 போலீஸ் அனுப்பிச்சு இந்த லைன்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பானை பூரா உடைச்சாரு. நாங்க என்ன பண்ணா பானை பூரா ஒஞ்ச பானை பூரா அவுத்து போயிட்டு அந்த மாதா கோயில் இருக்குல்ல, அங்க போயிட்டு மெயின் ரோட்ல உட்காந்துட்டேன். அங்க உட்காந்த உடனே சாப்பாடு செய்யலாம் ஆளுங்களுக்கு, உட்காந்தவங்களுக்கு வெயிலில் உட்காந்துக்கிறாங்க. 150 போலீஸும் வந்து உடைச்சிட்டு என் கூட வந்தாங்க. அங்க போய் உட்காந்து நாங்க இவங்க கிட்ட பேசவே இல்லை, உடைச்சிட்டேன், விட்டேன். அந்த பானை பூரா அடுத்து வச்சுன்னா அந்த ரோட்டு மேல உட்காந்த உடனே சாப்பாடு செய்யலான்னு வந்தோன்னா அந்த பந்தல், அந்த பாத்திரம், சாப்பாடு எங்களுக்கு செய்யறதுக்கு வந்த பந்தல், சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க, ஸ்டேஷன்ல வச்சுக்கிறாங்க. அதை கொடுக்கவே இல்லை, சுலபம் பண்ணாங்களா. அதுக்கப்புறமா என் வண்டி பிடிச்சாங்க. என் வண்டி பிடிச்சோடனே எனக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஆர்ச்சி புக்கும் இல்லை. வண்டி வச்சு ஏதோ ஒரு ஓட்ட வண்டி வாங்கி ஓட்டிக்கிறான். அதுக்கு வந்து ஆர்ச்சி புக் எடுத்துவா, இன்சூரன்ஸ் எடுத்துவா, லைசன்ஸ் எடுத்துவா அப்படின்னாங்க. என் வண்டிக்கு எதுவுமே இல்லை, என் வண்டி கொடுத்தான் அவனு அப்படி சொல்லி சண்டை போட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தான்.